students, welcome to Sith Educational Academics. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜோட ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டு விஷயங்களும் பார்க்க போகிறோம். 92.5 வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கட் ஆஃப்ஸ் வந்திருக்கு, அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் எப்படி வந்து மார்க் வந்திருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு என்னென்ன மார்க் முடிகிறப்போ சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுமையாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2021 இந்த மார்க் அனலைசிஸில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 595 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்தவங்களுக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு 2022 அதே ஜென்ரல் கேட்டகரி மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி 669 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே 2023 மோரலஸ் ஒரு 10 மார்க் மட்டும் என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 679 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 மார்க்ஸ்க்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பெக்டேஷன் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 5 to 6 மார்க் அப்படின்னா 685 மார்க் வரைக்கும் சேஃப் ஜோனில் இருக்கலாம் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸில் பிஹெச் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2021 145 மார்க் வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அதே 2024 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 164 அப்படிங்கிற மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது 2023 கவனிச்சு பாருங்க, இந்த வருஷம் 376 வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 420 வரைக்குமே மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஓபிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பிசி ஸ்டூடெண்ட்ஸ், பிசிஎம் சொல்லியாச்சா, அடுத்து பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் வருவாங்க. இவங்களுக்கு 2021 ஆல் இண்டியா கோட்டா 595 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுவே பாருங்க 2022 657 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023 ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா கூடி 667 வரைக்கும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 680 மார்க்குங்கிறது இவங்களுக்கான சேஃப் ஜோனாக இருக்கும். இடபிள்யூஎஸ் கேட்டகரி பார்க்கலாம். 2021 595 வரைக்குமே அவங்களுக்கு மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இதுவே நெக்ஸ்ட் இயர் 2022 636 மார்க்குங்கிற மாதிரி பாருங்க. அந்த 2020 2021 எவ்வளோ கட் ஆஃப் கூடி இருக்கு. பட் 2023 ஓரளவுக்கு முன்ன பின்ன ஒரு 10 மார்க் தான் கூடி இருக்கு, 646 வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 660 அப்படிங்கிறது இவங்களுக்கான சேஃப் ஜோனா இருக்கும். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல் இண்டியாவில் 2021 474 எடுத்தாலே ஆல் இண்டியாவிலே சீட் அலகேட் ஆயிருக்கு. ஆனால் 2022 கிட்டத்தட்ட 601 மார்க் வரைக்கும் 601 வரைக்கும் போயிருக்கு மார்க். இதுவே 2023 633 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இயர் 650 வரைக்குமே கட் ஆஃப் ஃபைட் இருக்கும் கண்டிப்பா. அடுத்தது எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2021 452 மார்க்குக்கு சீட் அலகேட் ஆயிருக்கு. இதுவே 2022 512 வரைக்குமே அவங்களுக்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023 537 வரைக்குமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுக்கு சேஃப்ஸும் 550 நெக்ஸ்ட் இயர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு மார்க்குக்கும் சீட் அலகேட் ஆனது. இது வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்துட்டோம். இப்போ தமிழ்நாடு கோட்டாவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல பேட்ச்ல நீங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமிக் சார்பில் 2024 ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். நம்ம இது பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் 11th 12th கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்றோம். நீங்க கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆஃப்லைன் பேட்சுக்கு 7500 ஆன்லைன் பேட்சுக்கு 4500 இதுக்கு வந்து ஃபீஸா கொடுத்துருக்கோம். ஸோ டிரான்ஸ்பரண்டா நம்ம ஓப்பனாகவே இதில் சொல்லிட்டோம். இதில் என்ன கிடைக்க போகுதுன்னா நீங்கள் இந்த 12th எக்ஸாம் முடிச்சதுலேருந்து நீட் எக்ஸாம் வரைக்கும் வந்து ஃபுல் டே கிளாஸஸ் இதில் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே பிபிடி பேஸ்டு கிளாஸுங்கனால சிலபஸையும் நம்ம எக்ஸாக்ட் டேட்குள்ளே முடிக்க முடியும். என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா March 25 இந்த கிராஷ் கோர்ஸ் சேலத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. மெட்டீரியலும் நமக்கு அவைலபிளாக இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின், யூனிட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் எல்லாம் எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டு இருக்க போது. நியூ என்சிஆர்டி பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸையும் கேட்டு சால்வ் பண்ணிக்கலாம். தமிழில் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறாங்க. தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம், ரெண்டு மீடியமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேராக வந்து அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து எங்கள் லைவ் கிளாஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆன்லைனில் டைரெக்டாக ஆப் மூலமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ரெண்டு மீடியமே இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்குறது, சார் தமிழ் மீடியம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் மீடியத்துக்கு டெடிக்கேட்டட் பேட்ச் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்காக சில இங்கிலீஷ் வார்த்தைகள்
சொல்லி கொடுப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் தான் எக்ஸ்பிளேஷன் இருக்க போது, அதனால அவங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம டெமோ வீடியோஸும் போட்டுட்ருக்கோம், அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். வீடியோட எண்டில் நம்ம அகாடமிக்கான லொக்கேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு நான் 2018 கட் ஆஃப் டீட்டெயில் கொண்டு வந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ ஓவராலாக ஒரு வருஷமும் எப்படி மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத 2018 பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். இப்போ 2018 பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்க, ரொம்ப வேல்யூபிளான டேட்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போதான் நமக்கு ஒரு அனலைஸ் இருக்கும் நல்லா. ஸோ பிசிக்கு பார்த்தீங்கன்னா 440 மார்க்குக்கு 2018 சீட்டு கிடைச்சிருக்கு. அதுவே 2019 வரப்போ 562ங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சீட் க்ளோஸ் ஆயிருக்கு. 2020 பார்த்தீங்கன்னா 626 வரைக்குமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021 பார்த்தீங்கன்னா 625 அதே ரேஞ்ச் தான், முன்ன பின்ன இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு 2023 ஒரு 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 635 சீட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. 2023 லாஸ்ட் இயர் 650 மார்க் எடுத்தவங்க வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் இயர் சேஃப் ஜோன்னா 660 அப்படிங்கிறது சேஃப் ஜோனா இருக்கும் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் வாங்குறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2018 484 வரைக்குமே மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அதே 2019 வரப்போ 581 வரைக்குமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2020 வரப்போ 640 வரைக்குமே உங்களுக்கு கட் ஆஃப் கிராஜுவலா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த டைம்ல கொஸ்டின் பேப்பர் ஈஸியாகவும் இருந்துச்சு, அதே டைம் கோவிட் டைம். ஸோ அப்படிங்கிறப்ப கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுனால அந்த 2019-20 நடுவில் மிகப்பெரிய அளவுக்கு மார்க் வித்தியாசத்தை பார்க்கலாம். அடுத்து 2021 ஓரளவுக்கு முன்ன பின்ன 642, ஏன்னா பேப்பர் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2022 அதுவும் பெரிய அளவு சேஞ்ச் இல்லை, 643. அடுத்து 2023 கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால 661 வரைக்குமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் சேஃப் ஜோன் ஓசி கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 670 மார்க் அப்படிங்கிறது சேஃப் ஜோனாக இருக்கும். அடுத்து எம்பிசி இல்லை டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே காமனான கட் ஆஃப் தான். 2018 பார்த்தீங்கன்னா 411க்கே சீட்டு கிடைச்சிச்சு. ஆனால் 2019 அது 590 இன்க்ரீஸ் ஆச்சு. இதுவே 2020 பார்த்தீங்கன்னா நமக்கு 607 வரைக்குமே அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி சீட் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 2021 618 மார்க் எடுத்தவங்களுக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து 2022 619 மார்க் எடுத்தவங்களுக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. 2023 640 வரைக்குமே மார்க் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் சேஃப் ஜோன் 650 இருக்கும். அடுத்து பிசிஎம் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2018 பார்த்தீங்கன்னா நமக்கு 412 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இதுவே 2019 வரப்போ 528 வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 2020 620 மார்க் எடுத்த வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. 2021 620 மார்க் எடுத்த வரைக்குமே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. 2022 628 வரைக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. அது 2023 644 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மினிமம் 655 அப்படிங்கிறது பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் சேஃப் கட் ஆஃப் ஜோன். அடுத்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 347 வரைக்குமே 2018 சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2019 445 வரைக்குமே அவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்தது 2020 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 545 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து 2021 520 மார்க் எடுத்தவங்களுக்குமே கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2022 542 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. 2023 581 வரைக்கும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர் அவங்களுக்கு சேஃப் கட் ஆஃப் ஜோன் 600 இருக்கும். எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2018 390 மார்க் எடுத்த வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2019 398 அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2020 506 வரைக்குமே அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2021 கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகி 480க்கு வந்திருக்கு. அடுத்து 2022 அதே மார்க் தான் சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ வருஷம் கண்டிப்பாக எல்லா கேட்டகரி மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகணும்னு கிடையாது. அடுத்து பாருங்க 2023 அகைன் கிராஜுவலா 550 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ சேஃப் ஜோன் அப்படிங்கிறது 580 or 570 அப்படிங்கிறது அவங்களுக்கு சேஃப் ஜோன் மார்க்கா இருக்கும். அடுத்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2018 284 மார்க் வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து 2019 330 வரைக்குமே மார்க் எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. 2020 480 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. 2021 487 மார்க் எடுத்த வரைக்குமே கிடைச்சிருக்கு. அடுத்து 2022 459 மார்க் எடுத்த வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து 2023 495 மார்க் எடுத்த வரைக்குமே சீட்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 520 மார்க் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சேஃப் ஜோன். ஸோ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரு கேட்டகரிக்கும் என்னென்ன சேஃப் கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கான கட் ஆஃபையும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். இந்த கட் ஆஃப் எல்லாம் 92.5%
குள்ள வரவங்களுக்கான கட் ஆஃப் 7.5 கட் ஆஃப் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 இருந்து 2023 வரைக்கும் என்ன கட் ஆஃப்க்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் என்னென்ன கேட்டகரி சீட் கிடைச்சிருக்கிறது அடுத்த வீடியோ அது சீக்கிரமாக அப்லோட் ஆகிடும். அந்த வீடியோவை பார்க்கறதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிராஷ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் இல்லை கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோட எண்டில் அகாடமியோட லொகேஷன் இருக்கும், மறக்காமல் சேவ் பண்ணிக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம அகாடமியில் நீட்கான கிராஸ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இந்த கிராஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட்மிஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம அகாடமி லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஃபிலிம்ஸ் ரோடு, பிரபாத் நியர் ராஜசபாரி தேட்டர், சேலம் 6. ஸோ சேலத்துக்கு வந்துட்டிங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஸ்டாப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ராஜசபாரி தேட்டர் வந்துடும். பிரபாத் பஸ் ஸ்டாப்னு சொல்லலாம். அந்த ராஜசபாரி தேட்டர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்ல வந்தீங்கன்னா ஃபியூ ஸ்டெப்ஸ் வாக் பண்ணாலே நம்ம அகாடமி லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் நியர்பை வந்து இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கான டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம்.